Hello friends, welcome back to my channel. கதை கேட்க வந்துட்டீங்களா? வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம் வித் ஜூலி புள்ள. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த உலகத்தில் ஸ்பெஷலான பீப்புள் அப்படின்றத உணர்த்துகிற ஒரு சூப்பரான ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மடாலயம் இருக்குது. அந்த மடத்தில் வந்து ஒரு குருவும் ஒரு 50-60 சீடர்களும் இருக்கிறாங்க. அந்த மடத்துலேருந்து வருஷம் வருஷம் 10 சீடர்கள் வந்து வெளியே போவாங்க. அவங்க குருவாக மாறுறதுக்கு வெளியே போகுவாங்க. அப்படியே அதில் 10 பேரில் ஒருத்தன் மட்டும் அவனுக்கு வந்து ஒரு எண்ணம் தோணுது, நம்ம வந்து முழுமையாக இங்கே கற்றுக்கிட்டோமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தேகத்தை குருக்கிட்டே போய் கேட்போன்னு சொல்லிட்டு குருவை ஈவினிங் நேரத்தில் போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணி, குருவே, நான் வந்து இந்த ஒரு வருஷத்தில் முழுமையாக நான் கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மடத்தை விட்டு போகிறேன். ஆனால் எனக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது, எனக்கு இதை எப்படியாவது தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குருக்கிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த குரு சொன்னாராம், சரி வா, நான் வந்து இன்றைக்கி உனக்கு எறும்பை வச்சு ஒரு பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாராம். அப்போது அங்கே பக்கத்தில் ஒரு மரத்தில் எறும்பு ஊறிட்டு இருந்துச்சான். அப்போ சொன்னாராம், இந்த எறும்புலேருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கிறன்னு நீ சொல்லேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவன் கொஞ்ச நேரம் அந்த எறும்பை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்போ சொன்னானா, எறும்பு வந்து அதோட வலியை தடுத்தாலும் அது வந்து அதை மீறி போயிடும். ஸோ விடாமுயற்சி நம்ம எறும்புக்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கு குரு சொன்னாரா, சபாஸ், நீ வந்து மிக அருமையாக பாடம் கற்றுருக்க, நீ வந்து இனிமேல் உன்னைய பற்றி சந்தேகப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்தாராம். அதே மாதிரி எறும்புகள் பார்த்தோன்னா தொலைநோக்கு பார்வையோடு அதோட வாழ்க்கையை அணுகும். நீ யோசிச்சு பார்த்தோன்னா குளிர்காலத்தில் வந்து எறும்புகள் வெளியே வராது. கோடை காலத்திலேயே அதுக்கான தேவைகளை எல்லாமே சேர்த்து வச்சிரும் அதோட கூடுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது மூலமாக அந்த சீடன் வந்து ஓகே, நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம சில விஷயங்கள் இந்த மடத்துலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மனநிறைவோட வீட்டுக்கு போனானா. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்துக்க போகிற கருத்துக்கள் வந்து அதிகம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எறும்பு இருக்குது, நீங்கள் அந்த எறும்பை வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாப் பண்ணால் அது வந்து இப்போ இப்படி எறும்பு நிறைய போயிட்டுருக்கு, நான் இந்த விரலை வச்சு இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன்னா அது வந்து இந்த விரலை தாண்டி எப்படி இந்த பக்கம் போகிறதுன்னு தான் யோசிக்குமே தவிர, அச்சோ போச்சு இதோட முடிஞ்சு போச்சுன்னு எந்த எறும்புமே நினைக்காது. ஏன் நினைக்காது அப்படின்னா, இப்போ இதுக்கு பின்னாடி வர எறும்புமே என்ன பண்ணுன்னா, நீ முன்னாடி போ அப்படி தான் சொல்லுமே தவிர எந்த எறும்புமே அதை வந்து டீமோட்டிவேட் பண்ணாது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த விரல் இருக்குன்னா விரல் மேலே ஏறி போகும், இல்லாட்டி விரலை சுற்றி போகும். அப்போது ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டே தான் இருக்கும் எறும்பு. அது அடைய நினைக்கிற கோலை ரீச் பண்ணுற வரை அந்த எறும்பு வந்து சும்மாவே விடாது. ஸோ விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு குட்டி எறும்புக்கிட்டே இருந்தே நம்ம கற்றுக்க முடியும். குட்டினா இவ்வளோ குட்டி எறும்புக்கிட்ட இருந்தே நம்மளால் கற்றுக்க முடியும்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மலாம் மனுஷங்க, நம்மக்கிட்ட இருந்து இப்போ உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கலாம், என்கிட்ட இருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸோ மனுஷங்க ஒவ்வொருத்தருமே ஸ்பெஷலானவங்க அப்படின்றத நம்ம இதுக்கப்புறம் எறும்பை பார்க்குறப்பெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு அது சிந்திக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கி நம்ம வாழ்வோம், இன்றைக்கி நம்ம சம்பாதிப்போம், இன்றைக்கி நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர நம்ம ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைப்போம்னு யாருமே இல்லை, கொஞ்சம் பேர் யோசிக்க மாட்டாங்க. ஏன் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு நம்ம இல்லாமல் போயிட்டோன்னா அந்த பணம்லாம் வேறு யாராவது தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எறும்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா, கோடை காலத்திலே வந்து குளிர்காலம் வரப்போகுது, எங்கே பார்த்தாலும் ஈரமாக இருக்கும், நம்ம வந்து நம்மளோட உணவை வந்து கரெக்டான பாதையில் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்ற கான்ஷியஸ்லேயே என்ன பண்ணோம்னா, கோடை காலத்திலே குளிர்காலத்துக்கு தேவையான உணவுகளை கொஞ்சம் சேர்த்து வச்சிருமா. ஸோ இது மூலமாக எறும்புகள் வந்து மனுஷங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு அடுத்த நாள் இருக்கா இல்லையான்னு நீ வந்து கவலைப்பட தேவையில்லை, அடுத்த நாள் இருக்கும்னு நம்பி நீ வந்து சேர்த்து வைக்க ஆரம்பி அப்படின்றது தான் எறும்புகள் நமக்கு உணர்த்துகிற பாடம். ஸோ இந்த கதையில் நம்ம பார்த்த மாதிரி அந்த சீடர் சொன்னார்ல, இந்த எறும்பு வந்து விடாமுயற்சி எறும்புக்கிட்ட இருந்து நான் விடாமுயற்சி கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு, அதே தான் நம்ம மனுஷங்களுமே வந்து ஒவ்வொரு மனுஷங்களுமே வித்தியாசமானவங்க. நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துமே ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கலாம். இப்போ சில விஷயங்கள் சில மனிதர்கள் செய்யும்போது நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம எப்படி இருக்கணுன்றதை சில மனுஷங்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம், எப்படி இருக்கக்கூடாதுன்றதையும் சில மனுஷங்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம். எனிவேஸ் அவங்க வந்து ஒரு லெசன்ஸாக தான் இருக்கிறாங்க நம்ம லைஃப்பில். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளோட சக மனிதர்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம், நல்லதே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனம் வாழ்க.
இந்த உலகத்தில் வாழ்கிற அனைத்து உயிரினங்களும் விலையேற பெற்றவைகள் அப்படின்ற ஒரு சூப்பரான மாறலோட நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன். Subscribe for more videos. Thank you. Bye-bye.